இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வீடும் போலவே அவங்க வீட்லயும் சொத்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பாரதிராஜாவோட 500 கோடி ரூபாய் சொத்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்க பேசு பொருளா மாறி சர்ச்சையை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, மனோஜ் பாரதிராஜா கடந்த 2025ல மாரடைப்பு காரணமா இறந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பாரதிராஜாவும் உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த டைம்ல அவங்களோட மகள் ஜனனி தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து மலேசியால கொஞ்ச நாள் தன்னோட மகள் கூட சேர்ந்து பாரதிராஜா இருந்தாரு. இந்த நிலையில 2 மாசத்துக்கு முன்னாடி தான் மலேசியால இருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. தொடர்ந்து உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்ட பாரதிராஜாவுக்கு ஜனனி ஹோம் நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி வீட்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் திடீர்னு பாரதிராஜா அவர்கள் இறந்து போயிட்டாரு. இவரோட இறுதி சடங்கு அவரோட சொந்த ஊர்ல நடக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டதால அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா பாரதிராஜாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கங்கைமரன் கூட இறுதி சடங்குல சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து அவரோட கடைசி ஆசைப்படியா அவரோட பண்ண வீட்டுல தான் அவரை புதைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்ததால இந்த இடத்துல புதைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக மனோஜ் பாரதிராஜாவோட மகள்கள் மற்றும் மனைவி இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பணும் அப்படின்னு ஜனனி முடிவு பண்ணி மனோஜ் பாரதிராஜாவோட வைஃபான நந்தனாவோட கையை பிடிச்சி முறுக்கி சேர்ல இருந்து எந்திரிக்க சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து எல்லாரும் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமார் அவங்க கிட்ட கையெழுத்து கும்பிட்டு இந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம், அமைதியா இந்த சடங்கு நடக்கட்டும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியா மனோஜ் பாரதிராஜாவோட மகள்கள் மனைவி அப்படின்னு அவங்க எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பிட்டு இறுதி சடங்கையும் முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனை இதோட முடியாம இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப அடுத்து கோர்ட்டுக்கும் போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது மனோஜ் பாரதிராஜாவோட மகளுக்கும் மனைவிக்கும் எந்த சொத்தும் போயிடக்கூடாது அப்படிங்கறத பாரதிராஜாவோட மகளான ஜனனி முடிவா இருக்கிறாங்க. கடைசி காலத்துல அப்பா அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால மொத்த சொத்தும் அவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற திட்டத்துல இருக்காங்க. அதோட முதல் ஸ்டெப்பாவே பாரதிராஜா தன்னோட பேர்ல வாங்கின ஒரு அபார்ட்மெண்ட்ல மனோஜ் பாரதிராஜாவோட மனைவி மற்றும் மகள்களை தங்க வச்சிருந்தாரு. அந்த அபார்ட்மெண்ட்டை காலி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனனி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மனோஜ் பாரதிராஜாவோட மனைவி மறுக்கவே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியா எல்லா சொத்துக்கும் நான் தான் வாரிசு, எனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விஷயம் சோசியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறம் பாரதிராஜா இறந்ததை பத்தி வருத்தப்படாம அவங்க குடும்பத்தினர் அவருடைய சொத்துக்காக சண்டை போடுறதை பார்த்து ரொம்பவே ஆதங்கப்பட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.